ஏங்க ஏங்க இன்னைக்கு சண்டே எங்கேயாவது வெளியில் போகலாமா? போகலாமே. எங்கே போகலான்னு நீ தான் சொல்லணும். பீச்சுக்கு போகலாங்க. சரி இரு, நான் போய் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வரேன். என்னப்பா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு சண்டே, அதான் வெளியில் எங்கேயாவது போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தோம். எப்பா வெளியில் போகிறதெல்லாம் சரிதான்பா. இது புரட்டாசி மாதம், கறிகிரி சாப்பிட்றாதீங்க என்ன? சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. வாங்க ஜாலியாக விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே ஃபுல்லுமே இங்கே தான் ஜாலியாக இருக்க போகிறோம். சரி வா, நம்ம அந்த பக்கமாக போய் சுற்றி பார்க்கலாம். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வந்து பாருங்க. பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது, சுவையாகவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்க. ஏங்க எனக்கு அந்த பர்கரும் அந்த பீஸாவும் வாங்கி தரீங்களா? அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. சரி வா, போய் நான் உனக்கு வாங்கி தரேன். ஏப்பா, இந்த பீஸாவும் பர்கரும் எவ்வளோப்பா? சார், பீஸா 300, பர்கர் 200, மொத்தம் 500ங்க சார். அடியோ தீயே, 500 ரூபாயா? அன்னைக்கு சண்டே ஆட்டுக்கறி எடுத்திருந்தா கூட மூக்க முட்டை சாப்பிட்ருப்போமே. ஐயோ வாயிலடி வாயிலடி, அம்மா வரும்போதே சொன்னாங்களே தெரியாதா இது புரட்டாசி மாதம்னு? சரிங்க, மறந்துட்டேன். உங்களையெல்லாம் பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியல, இடத்த காலி பண்ணுங்க. வாங்குற மாதிரி விலைய சொன்னா தானே வாங்க முடியும். உங்களுக்கெல்லாம் சோள புட்டைய நெருப்பில் கறிக்கி வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்க. வந்துட்டாங்க பீஸாவும் பர்கரும் வாங்கி சாப்பிட்றேன்னு. போங்க முதல்ல. இவன் என்ன இப்படி பேசிவிட்டான்? சரி வாங்க போகலாம். இந்த இடம் நல்லா இருக்குது இல்லைங்க? ஆமாம் ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே சிக்கன் வாசம் மூக்க தொலைக்குதுங்க. இது புரட்டாசி மாதம். சரி சரி, ஞாபகம் இருக்குது. வாங்கம்மா வாங்க, லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் தந்தூரி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, நாக்கில் வச்சாவே தித்திக்கும். வாங்கம்மா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. எங்க பார்த்தாலே எச்சு ஊறுதுங்க. அத்தை வேற புரட்டாசின்னாங்களே, என்னங்க பண்ணலாம்? அதெல்லாம் இருக்கட்டும், வா போய் சிக்கனை ஒரு பிடி பிடிக்கலாம் இன்னைக்கு. ஏம்மா, இந்த சிக்கன் 65 எவ்வளோ? 200 ஒரு பிளேட்டு. சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை சொல்லி பார்க்கலாம். ஏம்மா, எல்லாம் சரிதான், சுவையாக இருக்குமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே அந்த அம்மாட்ட கூப்பிட்டு கேளுங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இதோட 4வது லெக் பீஸ் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. எம்மா எம்மா, அந்த லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா? நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம்ல. அத்தை நீங்களோ? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, எங்களை விரதம் இருக்க சொல்லிவிட்டு நீங்களே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அது இல்லைடா மகனே, நான் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருன்னுச்சா, அதனால தாண்டா வாங்கி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன்டா. சரி சரி வாங்க, எல்லாரும் இன்னொரு பிளேட்டு சிக்கன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளவுதான், இந்த வருஷம் புரட்டாசி மாதம் விரதம் ஜோராக முடிஞ்சது.